ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீரையில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, இது எதனால் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே, கீரை வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலும் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடியது தான். கீரை வந்து சீக்கிரமாகவே வளருங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு 20லேருந்து ஒரு 30 நாளில் நீங்கள் வந்து இதை வந்து விதை போட்டதுலேருந்து அறுவடை பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த 30 நாள் பாதுகாக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பூச்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு உணவுங்க. அந்த விதை போட்டதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு சாப்பிட்டு போயிடும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம் கீரை வளர்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால். ஸோ அது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விதை முளைச்சி வரதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி பிரச்சனையை நீங்கள் வந்து தவிர்த்துடலாங்க. அண்ட் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து எப்படி தெளிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml நீங்கள் வந்து நீம் ஆயில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்துடுங்க ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ். அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 90% எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன புழுக்கள் இதையும் தாண்டி வரும். உங்களுக்கு அந்த டைமில் வந்துச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 2 வாரம் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ அளவில் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது வேப்பெண்ணெய் ஃபஸ்ட் லெவல்னா செகண்ட் லெவல் இந்த 3G சொல்யூஷன், அதாவது அக்னியஸ்திரம் சொல்கிறது. இந்த அக்னியஸ்திரம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டாப் ரைட் கார்னரில் வரும், நீங்கள் போய் பாருங்கள். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க் நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த அக்னியஸ்திரம் 3G சொல்யூஷனாக ஒன்றும் இல்லைங்க, 3G, அதாவது க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், அதுக்கப்புறம் கார்லிக், இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இந்த சொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் சொன்னால் ஃபஸ்ட் லெவல் வந்து நீம் ஆயில். அதுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் லெவல் தான் இந்த 3G சொல்யூஷன். ஏன்னா இது ரொம்ப இருக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் தெரியாதனமாக ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டிங்கன்னா செடி வந்து உங்களுக்கு வாடி போயிடும். அதுக்கப்புறம் செடியே செத்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 2 to 3 ml மட்டும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போதுங்க. அதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட ஒரு 1 லிட்டர் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதிகமாக போச்சுன்னா செடிகளுக்கு வந்து பாதிப்பு. ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய ஓட்டையாக இருக்குது, நிறைய புழுக்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அதே நிறைய இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படின்னா இந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைக்கு முன் பக்கம் பின் பக்கம்ட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டே வாங்க. இது ஈவினிங் டைமில் மட்டும்தாங்க ஸ்ப்ரே பண்ணணும். மார்னிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்னிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல உச்சி வெயில் இருக்கும். ஆல்ரெடி இதுவே ரொம்ப கான்சன்ட்ரேட்டட். அந்த வெயிலில் இது படும்போது ஈவினிங் உங்களுக்கு வாடியே ஆயிரும் உங்களுக்கு செடி. ஸோ அதனால் ஈவினிங் டைமில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இலைக்கு முன் பக்கம் பின் பக்கம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் எல்லா செடிகளுக்கும் கூட இந்த 3G சொல்யூஷன் வந்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் இது நல்லாவே கட்டுப்படி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பூச்சி அந்த பக்கம் கூட உங்களுக்கு வராதுங்க. அண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூச்சி இருக்கிற இலைகளை வந்து கீழே தூக்கி போடாமல் அதை கூட சமைக்கலாங்க. உங்களுக்கு வந்து அதில் வந்து சின்ன சின்ன புழுக்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய டப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் தண்ணியில் ஒரு மூடி வந்து வினிகரை வந்து ஊற்றிக்கோங்க. வினிகர் ஊற்றிட்டு அந்த வினிகர் மிக்ஸ் பண்ண அந்த தண்ணியில் வந்து இந்த கீரை பறிச்ச கீரையை வந்து அதில் வந்து ஒரு டிப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டையாக இலைக்கு பின்னாடி ஏதாவது புழுக்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஏதாவது புழு பூச்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வினிகர் தண்ணியில் வந்து அது செத்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு மருந்தடித்த ஒரு கீரையை சமைக்கிறத விட உங்களுக்கு வந்து பூச்சி சாப்பிட்டு போன மீதி இருக்கிற கீரையை சமைக்கிறது அந்தளவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறது என்னோட நம்பிக்கைங்க. அண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அண்ட் அப்படி ஆச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your Shanti. Have a happy gardening day.